வழி பதைட்டு கால்பந்து ஜோனல் அதில் இன்னைக்கு 16வது நாள். போன வாரம் ஃபுல்லாக டோரோவின் பயணங்கள் மாதிரி காலேஜுக்கு சுற்றி இருந்தேன். அப்புறம் ட்ரைனிங்லேயே ஹெவி டோஸ் ஆயிடுச்சு. அப்புறம் வீக்கெண்ட் வந்ததால நம்மளுக்கு இன்னைக்கு ரெஸ்ட் டே. நாளைக்கு நம்மளுக்கு ஒரு பசங்க கூட ஒரு மேட்ச் இருக்கு. அதனால நாளைக்கு மேட்ச்சுக்கு போறதுக்கு ஜெர்சி, அப்புறம் போன வாரம் ஃபுல்லாக யூஸ் பண்ண சாக்ஸ் எல்லாத்தையும் தோச்சாகணும். சரி, அதை வாங்கலான்னு கடைக்கு போகும்போது நம்ம தெரு பசங்களாம் வந்துட்டானுங்க. இந்த வாட்டி மறக்காம எல்லா பொருளையும் கரெக்டாக வாங்கிட்டேன். ஏன் மறக்காம வாங்கிட்டேன்னு சொல்றேன்னா, இந்த குட்டி கொஞ்சம் ஒரு கேள்வியை கேட்டான். அண்ணா, போன வாட்டி இந்த மாதிரி தான் மறக்காம எல்லாத்தையும் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு வத்திப்பிட்டிய மறந்துட்டேன். இந்த வாட்டி அப்படியே தான் மறந்தேன்னு கேட்டான். ஒரே அசிங்கமா போயிடுச்சு. அப்புறம் இன்னைக்கான ரொம்ப முக்கியமான வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் பாத்தீங்கன்னா ஃபுட்பால் சாக்ஸை யாருமே துவைக்க விட மாட்டேன். அது எவ்வளவுதான் மலை மாதிரி ஆனாலும் அதை கும்பலா சேர்த்து வச்சு ரெஸ்ட் டே அன்னைக்கு தான் துவைப்பேன். பின்ன சாக்ஸ்ல இருந்து வர ஸ்மெல்ல ஸ்லோ பாய்ஸா இருக்கிறது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? மத்த சாக்ஸ் எல்லாத்தையும் ஊற போட்டேன். நாளைக்கு மேட்சுக்கு போட வேண்டிய சாக்ஸை மட்டும் கையோட கழுவிட்டேன். அப்புறம் அப்படியே குளிச்சந்தாப்பா இந்த முகத்துல ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் வருது. நேற்று வீடியோ போடாததுக்கு மன்னிச்சுக்கோங்க, தொண்டையில கொஞ்சம் கிச் ஆயிடுச்சு. ஆனா அது இன்னும் போல. நானும் சுட தண்ணியா குடிச்சு தள்ளுறேன். நான் வாடா சொல்லி கூட்டேன்னு இந்த குட்டி பையன் வந்தான். கூடவே சேர்ந்து இந்த தடிமாடும் வந்தான். வந்துட்டு என்னை பாரு, என் அழகை பாரு, என்னையும் கொஞ்சம் நிக்கிறான். கொஞ்ச நேரம் அப்படியே குட்டி பசங்க கூட விளையாண்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம குட்டி குஞ்சான்ஸ்லாம் வந்துட்டானுங்க. அதுல ஒரு குட்டி குஞ்சா வாட்ச் ஆர்டர் பண்ணியிருந்தான் போல. அது அப்பதான் வந்துருச்சு. அவன் அதை வீட்டுக்கு கூட எடுத்து போக விடாம ரோட்லயே வச்சு அதுக்கான அன்பாக்சிங்கையும் பண்ணிட்டோம். அப்புறம் தோச்சு போட்ட ஜேசி சாக்கிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு நைட்டுக்கு சாப்பிட்டு நாளை முடிச்சுக்கிட்டேன். தொடர்பில் இருக்கவும்.